கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தருடைய கிருபை, சமாதானம், ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தராலே நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை வசனமாவது ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நீளமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட எனக்கு அன்பானவர்களே, நாம் தியானிக்கும்படியே கர்த்தராலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. ஆமேன். நாம் அநேக காரியங்களுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபித்து கொண்டே இருக்கலாம் எனக்கு அன்பானவர்களே. நம்முடைய குடும்ப தேவைகளுக்காகவும் பண தேவைகளுக்காக, நம்முடைய சரீர பலவீனங்கள், நம் பிள்ளைகளின் படிப்பிற்காக, பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்காகவும் கூட நாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம். சொந்த வீடு வாங்குவதற்காகவும் குடும்பத்தில் சமாதானத்துக்காகவும் நாம் ஜெபித்து கொண்டிருந்திருக்கலாம். ஒருவேளை ஊழியம் செய்பவர்களாக இருப்பார்களே, ஆனால் ஊழியத்திலும் கூட அவர்களுக்கு இன்னும் அபிஷேகம், அநேபாச வரம், அபிஷேக வரங்களுக்காகவும் கூட இந்நாள் வரையிலும் ஜெபித்து கொண்டே இருந்திருக்கலாம் எனக்கு அன்பானவர்களே. நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறது நிமித்தமாக நம்மளுக்கு இந்த நாளையில் நமக்கு பதில் கொடுக்கும்படியாக, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும்படியாக கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி என்ற வார்த்தை வசனத்தை கூட இந்த நாளையில் நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே. அவர் எப்படி நம்ம அனுதினமும் நடத்தி கொண்டு இருக்கிறார் என்றால், சங்கீதம் 23வது அதிகாரம் 1வது வசனத்தை கூட நாம் தியானித்தோமானால், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தரே நமக்கு மெய்ப்பராய் இருந்து கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துகிறவராக நம்மோடு கூட இருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே. உன் ஆத்துமாவே திருப்தியாக்கி. ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை அவர் அனுதினமும் திருப்தியாக்கி அன்றன்ற தேவைகளை நமக்கு சந்திப்பவராக நம்மோடு கூட நம் தேவனாய கர்த்தர் இருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே. ஏசாயா 43வது அதிகாரம் 1வது 2வது வசனம் கூட நாம் வாசித்தோமானால், அவரே நம்மை சிருஷ்டித்தவருமாய் இருக்கிறார், அவரே நம்மை உருவாக்கினவருமாய் இருக்கிறார், அவரே நமக்கு ஆறுதல் தரும் விதமாக பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் என்ற வார்த்தையின்படியும் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று மகிமையாக இந்த வேளையில் நம்மோடு கூட நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக நாம் இன்னும் அதிகமாக கர்த்தருக்குள்ள விசுவாசத்தோடு அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கும்படியாகவும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும்படியாகவும் கர்த்தர் இந்த ஏசாயா 43வது அதிகாரத்தில் கூட இந்த வசனத்தின் மூலிமா நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமேன், ஹல்லேலூயா. நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம அநேக காரியங்கள் இந்த ஜெப தேவைகளுக்காக நாம் ஜெபித்து கொண்டே இருந்திருக்கலாம் எனக்கு அன்பானவர்களே. இந்த ஜெப தேவைகளுக்கெல்லாம் நம்முடைய மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றும் விதமாக இந்த நாளிலும் கூட இந்த ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனத்தின் மூலமா கர்த்தர் நமக்கு இந்த நாளில் பதில் கொடுக்கும் விதமாக இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். பதில் கொடுப்பது மட்டுமில்லை எனக்கு அன்பானவர்களே, அவர் சொல்லுகிற வார்த்தையின்படியே நம்முடைய குடும்பங்களை நாம் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருக்கு சாட்சி சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய வாழ்க்கையை கிரியை செய்கிற தேவனாகவும் நம்மோடு கூட இந்த வேலையில இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே. நாம் அப்படியே இந்த வேலையில கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனத்தின் மூலியமா அப்பா மூலியமாக கர்த்தாவே நாங்கள் அப்பா அநேக நாட்களாக கவலைப்பட்டு ஜெபித்து கொண்டிருந்த ஆண்டவரே, இந்த ஜெபத்திற்கெல்லாம் இன்றைய நாளில் நீர் எங்களுக்கு கர்த்தாவே சுவாமி பதில் தரும் அப்பா விதமாக எங்களோடு கூட மகிமையாக இடைப்பட்ட தயவுக்காக அப்பா கிருபிக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. ரிபா சந்தோரிலமா நம்ம நந்தாரலமா ஷமன தரலபா. நீ அநேக நாட்களாக ஜெபித்து கொண்டிருந்த ஜெபத்துக்கு ஏதோ பதில் வந்தது. என் மகனே மகளே, உன் இருதயம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. உன் தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்னே உன்னை கண்டு பெயர்
பெயர் சொல்லி அழைத்தது உன் தேவனாய் கர்த்தர் நானே. என்னாலே உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள், வெளிப்பாட்டு வரங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சகலத்தையும் நான் நேர்த்தியாய் நிறைவேற்றுவேன். பொய் சொல்ல நான் மனிதனும் அல்ல, மனமாற நான் புத்திரனும் அல்ல. உன்னோடு பேசி கொண்டிருப்பதும் தேவனாய் கர்த்தர் நானே என்று அப்பா எங்கள் தேவனாய் கர்த்தர் தாமே நீரே மகிமையாக எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிற தயவுக்காக கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் சொன்னபடியே எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யவும் அற்புதங்களை செய்யும் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே நீங்க பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஜெபிக்கிறோம்ப்பா. சகல துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம் ஜபத்தை கேட்டிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசிய வார்த்தையின்படியே நம் குடும்பங்களை அற்புதங்களை செய்ய சித்தமுள்ள தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.